சினிமாவில் படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு நிறைய கலை காதல் தேவை, பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை, முயற்சி தேவை. இப்படி பல தேவைகளை தாண்டி ஒரு முழுமையான படத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம கையில். அவருடைய உழைப்பை பற்றி பேசவும், அவருடைய படைப்பை பற்றி பேசவும் அவரையே இன்வைட் பண்ணலாம். இந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்துடைய டைரக்டர் திரு M.R. மாதவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சினிமா இது வந்து ஊட்டி வழக்க உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, சினிமா எட்டி தான் உதைக்கும், நம்ம தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா, இந்த படம் நல்லா வந்தால் என் வீட்டை அடுப்பெரியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு 85 பேர் வசனம் பேசி நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வசனம் பேசாமல் கும்பலில் நின்றவங்க வசனம் பேசியிருக்காங்க. சின்னதாக வசனம் பேசி நடித்தவங்க இந்த படத்தில் பெரிய கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் கிடைக்காம நான் அதில் எல்லாரையும் புதுசு போடல. நான் சினிமாவுக்கு வரும்போதே என் முதல் கனவே வந்து நான் எடுக்கிற படத்தில் புது ஹீரோ, புது கேரக்டர்ஸ் எல்லாருமே புதுசு போட்டு பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஏன்னா அந்த படம் வந்து என்கிட்ட சரக்கு இல்லைன்னா நான் சினிமாவுக்கு தகுதி இல்லாதவன், ஓகேங்களா? ஸோ அப்போது அது வந்து வேறு எந்த தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் போடுற காசில் ஒரு 50% ரெக்கவரி ஆகும். ஆனால் அந்த சினிமாவில் நீங்கள் 200 கோடியில் படம் எடுத்தாலும் 2 கோடியில் படம் எடுத்தாலும் வெறும் 2000 ஆர்டிஸ்ட்டில் வந்துடும். கடைசியாக அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு பணத்தில் விளையாடுற வேலை, மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுற வேலை, இத்தனை பேர் நமக்காக நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரும் உழைப்பை போட்டு யாரோட இது ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு இட்டு கொடுக்க தகுதி இருந்தால் அந்த சினிமாவில் இருக்கேன். இல்லைன்னா எனக்கு சினிமா, ஏன்னா நான் இந்த கதை வந்து நான் ஒரு 33 ஹீரோ கிட்ட போச்சு. அந்த 33 ஹீரோ கிட்ட நான் போகல, ப்ரொடியூசர்ஸ் கேட்டதுனால அந்த ட்ராவல் எனக்கு நடந்தது. அத்தனை பேர்கிட்டையும் எந்த மனசாபெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காரணங்களால் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் என்னோட எண்ணம் போல் எனக்கு கடைசியில் வந்து அபிஷேக் கார்த்தி அண்ணன் உதய் கார்த்தி இவர் தான் கிடச்சாரு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு என் பேக்ரவுண்ட் என்னென்னா, சினிமாவில் எனக்கு ஒரு லைட்மேன் கூட சொந்தக்காரன் கிடையாது, எவனையுமே தெரியாது. இவர் வந்து நான் கௌதம் மேனன் சார் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் ஒரு 100 தடவை போயிருப்பேன். என்னால் அசிஸ்டன்ட் ஆக முடியல அவர்கிட்ட. ஆனால் இவர் அங்கே அவரோட அசோசியேட் இவர், ஓகேங்களா? இவர் தான் நியாயமாக இங்கே டைரக்டராக இருக்கணும். இவர் வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பேஸ் வந்து மொத்தமாக நம்மளாக யோசித்து நம்மளாக உருவாக்கி ஸோ நம்மளால் என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தான் வந்தேன். 9th 10th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ பக்கத்து பெஞ்சில் உட்காந்து ஒரு பையன்கிட்ட ஒரு சீன் சொன்னேன், மச்சான் எப்போ ஆகுது, செம்மையாக இருடானா, அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருச்சேன்னு. அவன் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தானா அப்படியே போயிட்டுருப்பேன் நான். ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பிரபு, ஜெயராஜ், நம்ம சதீஷ், சினிமாவாலா, ஸ்டன்னர், சாமு, இது பெரிய பட்டாளம், ஒரு 1000 பேர் இருப்பாங்க நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அது ஒவ்வொரு நாள் 365 நாளும் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்படி தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்னால் இங்கே வந்து நின்றுக்க முடியாது. என் படத்தோட குருவை பற்றி பேசுகிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஸ்ரீனி சார். எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோன்னுவாங்க. பட டேரக்டருக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஏன்னா நான் வீட்டில் போய் 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எதுக்கு என்னத்துக்கு நம்ப மாட்டாங்க. இவர் யாருன்னே தெரியாது, நீ எந்த ஊர், எந்த ஜாதி, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் என்னை நம்பி கோடிக்கணக்கில் காசு இறக்கிறாரு. ஒரே ஒரு ஃபோனில் சார் இதுக்கு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுனா இறக்குவார். இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்தில் என்ன நம்பி இறக்குனது யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்னை நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் எனக்கு ஒரு எங்கள் அப்பா பண்ண வேண்டிய வேலையை எனக்கு அவர் லைஃப்பில் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப நான் அவரை அந்த ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்க முடியும். விளையாட்டுக்கு சொல்கிறது இல்லை, அது பணம் போய் நம்ம இல்லாத போது ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது தெரியும் நமக்கு அந்த வலி. ஸோ அந்த விஷயத்தில் நான் அவர் என்றைக்குமே வந்து நான் இந்த படம் இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த படத்தோட உங்களுக்கு எனக்கு முடியாது சார், ஒரு மனுஷனாக இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட தொடர்பில் இருப்பேன் அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா நான் கதை சொன்னது யாரும் கேட்டுறாதீங்க, ஏதோ இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த 10 படம் கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னார், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் கதை சொன்ன ப்ரொடியூசர் லிஸ்ட்டு 143 ப்ரொடியூசர் கடந்த 6 வருஷத்தில், ஓகேங்களா? இது வரைக்கும் நான் அந்த படம் பண்ணி கூட அவ்வளோ சம்பாஷணம் தெரியாது. இது வரைக்கும் அட்வான்ஸ் மட்டுமே ஒரு 15 அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன். சாமுக்கு தெரியும், 7 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த படத்துக்கு. கடைசியாக பிரின்ஸ் பிக்சர் லக்ஷ்மண் சார் அக்ரிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஒவ்வொரு காரணங்களால் அப்படியே வேலைக்கு வரும்.
143 ப்ரொடியூசர் நான் போனதுக்கான காரணம் கதை நல்லா தான். என் நண்பன் சினிமாவாளா சதீஷ் அவர் என்னை 10 டேரக்டர்கிட்ட உட்கார வச்சு 10 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சிருப்பாரு. வினோத் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலம் தான் எனக்கு சீனி சாரையும் என் ஹீரோயின் தெரியும். அவர் வந்து வினோத் வந்து சதுரங்க வேட்டை ஹிட்டுக்கு அப்புறம் நான் அதை செய்வேனான்னு தெரியாது. இந்த படம் ஹிட்டானா நான் எவனையாவது கூட்டு போய் கதை சொல்ல வைப்பேனா, ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு தெரியாது. என்னை ஒரு 10 ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சாரு. தீரன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் அடிப்பேன், அவர் அசிஸ்டன்ட் கூட எடுக்க மாட்டாப்ல. ஆனால் அவர் உடனே ரிப்ளை பண்ணி போ, அந்த ப்ரொடியூசர் இங்கே இருக்கிறாரு. அவ்வளோ எனக்கு ப்ரோக்ராம் சொல்லி என்னை டைரக்டர் ஆகணும்னு பைக்கில் வச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார் வினோத் சார். நான் இந்த இடத்துல கார்த்தி சார் எனக்கு இன்ட்ரோ பண்ணதும், என் ப்ரொடியூசர் இன்ட்ரோ பண்ணதும் நீங்கள் தான், ரொம்ப நன்றி. அண்ட் துரை சார் தேங்க்யூ சார். அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் எனக்கு, இந்த படத்துடைய ஒரு இன்வெஸ்டர் அவர். அண்ட் தென் உதய் கார்த்திக் ஹீரோ சார். எல்லா ஹீரோவும் நான் விஜய் சார் அஜித் சார்லேருந்தே பார்த்துருப்பீங்க. படம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, 5வது படத்தில் ஒரு ஆக்டிங் இருக்கும், 10வது படத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க மோல்டாகி வேறு மாதிரி வருவாங்க. ஆனால் சில ஹீரோ பார்த்தீங்கன்னா படத்துலேயே அடிச்சு டேராக வேறு மாதிரியா இருக்குவாங்க, யாரா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் இவர். ஓகே, என்னென்னா நான் கேட்டேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு மாதிரி டவுட்டாக பண்ணி 2வது படத்தில் அந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு வேணும், அது ஃபைனல் ஒன்று வேணும், நீங்கள் 10வது படத்தில் பண்ணுறது எனக்கு வேணும்னு. தலைவா அது எப்படின்னாப்ல, 9 படம் ஒரு ரிஹர்சல் மாதிரி எடுத்தோம், 10வது ஷூட்டிங் போயிட்டோம், அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சுது. நைட்டு வந்துடுவார், நைட்டு 7 மணிக்கு வந்தாருன்னா காலையில் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் ரிஹர்சல் பண்ணிட்டுருப்பார். நைட்டு சொன்னார், தப்பாக நினச்சிக்காங்க சார், நைட்டு வேலை பார்த்தா உடம்பு கெட்டு போயிடுனாரு சார். நமக்கு உடம்பு கெட்டு போனால் என்ன இதானா என்ன, ஸோ மைண்டு டிஸ்டர்ப் பண்ணால் தான் உங்களுக்கு அது வரும். வாங்க சார், நம்ம நல்லா இருக்க உடம்பு வச்சு இங்கே சுற்ற முடியாது, வாங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஆரம்பத்தில் அப்படி இப்படி போச்சு. அப்புறம் வந்து அவர் டே நைட்டாக உட்கார ஆரம்பிச்சாரு. அவர் ஆஃபீஸ் தான் வீடு மாதிரி ஆயிடுச்சு. கார்த்தி சார் உங்களை மறக்க மாட்டேன் சார், இன்னொரு படம் கூட பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு எண்ணத்தை கிளப்பிட்டீங்க, நன்றி. அடுத்து ரிஷி ரித்திக் ஐயா, நீங்கள் அட்டுப்படம் முடிச்சுட்டு கையில் 2 படம் ஹீரோவை வச்சுட்டு இருந்தீங்க. ஒரு மீட்டிங் தான் எனக்கு சாம் மாஸ்டர் உங்களை சொல்லிவிட்டார். வந்து ஒரு 10 நிமிஷம் பேசின உடனே என்ன ஏது கிஜெட்டு எந்த இஷ்யூ இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தீங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார். ரமணா சாரை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். ஆக்சுவலி சாம் மாஸ்டர் மூலமாக தான், சாம் மாஸ்டர் தான் ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து காஸ்டிங் டைரக்டர். சாம் அண்ட் ஸ்ரீனி 2 பேர் தான். ரமணா சார் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தாரு. இந்த கேரக்டருக்கு சார் செம்மையாக இருப்பார்னாரு. போனேன், போயிட்டு சொன்னார், என்ன படம் பாரு அதுதான் அப்படின்னாரு. நான் அந்த படம் முன்னாடி பார்த்துருக்கேன். அப்புறம் அவர் சொல்லும்போது பார்த்தா இப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த படம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் சார் பார்த்தேன். அது ஏதோ நேற்று வந்த படமாக இருந்தது அந்த படம். அப்போது இதுதான் சார் விஷயம்னு சொன்னேன். அப்போது சொன்னார், இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணவங்க யாரையாவது நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்டு எதாவது ஆடிஷன் எதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படி கேட்டால், நான் ஆடிஷன் பண்ணமான்னு கேட்பாங்க. அவர் ஒரு டேரக்டரு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட 4 தடவை கை கொடுத்துருக்கேன் கமலா தேட்டரில். அவரோட படங்கள் பார்த்துட்டு வெளில வரும்போது அதை அவர் மறந்துருப்பார். ஸோ வந்து ஹாலுக்கு வான்னு கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு பண்ணி கேட்டுறாரு. நான் யார், தளபதியை வச்சு படம் பண்ணவர், அவர் ஆக்ஷன் ட்ராக்குக்கு இழுத்து விட்டவர். அவர் வந்து எனக்கு வந்து ஆடிஷன் பண்ணி காமிக்கிறாரு, என்னை நிற்க வச்சுட்டு. இது போதுமா உனக்கு, இல்லை என்னோட பெட்டரான உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சொல்லுப்பா, என் இன்ஃப்ளூயன்ஸில் என்னோட பெட்டரான ஒருத்தனை பிடிக்கிறேன், வேறு யார் வேணும் உனக்குன்னு கேட்குறாரு. அது வந்து ரமணா சார், தேங்க்யூ சார். சாய் பிரியா, உங்கள் கட்ஸு அது மட்டும் போதுமானது. ஒன்றுமே நான் கிட்ட கூப்பிட்டேன், ஒரு தமிழ் பொண்ணு தான் நடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே தமிழ் பொண்ணு இல்லை, தமிழ் பொண்ணு ஒன்று தமிழ் சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தமிழ் பொண்ணுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்தாங்க. கூப்பிட்டு பேசணும், பேசி முடிச்சுட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் முன்னாடியே சொல்கிறாங்க, அதுதான் கட்ஸுன்னு சொன்னேன். நான் இந்த படத்தை வந்து இதுக்காக நான் பண்ணலை, இவர் சொன்ன கண்டென்ட்டுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க முகத்து முன்னாடியே சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து நின்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சாய். அடுத்து ஸ்ரீனி பார்த்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே இதுதான். அன்றைக்கி முதல்ல ஸ்ரீனி கூப்பிட்டு ஸ்ரீ கதை கேட்டாவில் ஒரு விஷயத்துக்காக கதை கேட்டுட்டு அங்கேருந்து ட்ராவல் ஆரம்பிச்சது. அவரே எனக்கு மாஸ்டர் மூலமாக தான் பழக்கம். ஸ்ரீ வந்து ஒரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு இன்டர்வல் ஸ்டார் ஆகிடுவார். ஓகேங்களா, என்னென்னா இது வரைக்கும் பண்ண படம் எல்லாத்துலையும் இன்டர்வலாக தான் கலக்கிட்டு வருவாப்புல. ஆனால் என்னென்னா இதில் ஒரு ½ அன் ஹவர் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஏதோ ஒன்றால் பண்ணுறதுக்கு நான் ரிஹர்சல் பண்ணும்போது
அது எனக்கு என்ன சொல்கிறதில்ல ஸ்ரீனி அடித்து தும்சம் பண்ணி, அதாவது இவர் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆட்டம் ஆடுவார், அந்த ஆட்டம் ஆடுறதுக்கு ஒரு நல்ல மேடை வேணும், அந்த மேடை தான் ஸ்ரீனி இந்த படத்தில். அந்த மேடை போட்டு வச்சுருப்பார், இவர் குத்துன்னு குத்துவார், அதுக்கு ஒரு தகுதியான மேடையை ஸ்ரீனி போட்டு குத்துறாப்புல. சிறப்பு ஸ்ரீனி. அது சின்ன சின்னதாக உங்களுக்கு மிஸ் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிட்டு வரும் அந்த படம். ஓகே, சிறப்பு. கண்டிப்பாக அது நல்லா வந்துடும் ஸ்ரீனி. சாரி, இங்கே நிறைய சீஃப் கெஸ்ட் இருக்காங்க, நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கோம். சார் மேனக்ஷா சார், இவரும் என்ன ஒரு 10 பிடிச்சிக்கிட்ட கூட்டு போய் கதை சொல்ல வச்சுருக்காரு. ஓகேங்களா, நான் சொன்ன அந்த பர்சன்டேஜில் இவரும் ஒருத்தர். அவர் வந்து என்னோட இது பைலட் ஷூட் பண்ணும்போதே அவர் தான் அந்த ரோலு, அதையே அப்படியே வந்து பண்ணி கொடுத்தாரு. பேமெண்ட் எல்லாம் எதுவுமே பார்க்காம கூப்பிட்டு போல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது அவருக்கும் லைஃப் தான். இருந்தாலும் அந்த முகம் வேணும்ல எனக்கு, அப்படி ஒருத்தர் வந்து நிற்கணும்ல. நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தலைங்க. அந்த முகங்கள்லாம் இல்லைன்னா நம்ம யாரை வச்சு பண்ணுவோம்? வேணும்ல, எனக்கு ஒரு முகம் வேணும்ல. அருண் பாலாஜி வந்து நான் பாவப்பட்டுலாம் கொடுக்கல, அவரோட முகம் இந்த இடம் டைட் வச்சா அப்படி இருக்கும், அந்த பவர். அவ்வளோதான் விஷயம். எனக்கு அவர் தேவைன்னு தான் எடுத்துக்கிறோம். வாய்ப்புலாம் யாருக்கும் கொடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா. அடுத்தது இவர் கிளியப்பன் கவின் பாபு வரல. அவர் நான் ஸ்கூல் படிச்சுருப்போ மின்னலே படத்தில் மாதவன் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, வரல. வந்திருந்தால் அவரை பற்றி நிறைய பேசிக்கலாம். ஜானகி மேடம், அவங்கள வந்து நேர்கொண்ட பார்வை ப்ரிவியூக்கு போகும்போது பார்த்தேன். நான் வந்து லோக்கல் அம்மான்னு எதோ தேடிட்டு இருந்தேன். அவங்க வந்து அன்றைக்கி ஜீனு டிஷர்ட்டில் வேறு மாதிரி காஸ்டியூமில் வராங்க. அப்படி என்ட்ரி ஆன ஒரு ஃப்ரேமில் அப்படி லாங்கில் பார்த்து கேட்ச் பண்ணேன். ஸ்ரீனி சாரை கூப்பிட்டேன். சார் அவங்க தான் நம்ம அம்மா. சார் என்ன சார் ஸ்டைலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது போச்சு. சார் இங்கே பாருங்கள் சார், அவங்களோட 3 இன்ச்சு மூஞ்சி தான் சார் மேட்ரு, அதில் ஒரு விவரம் இருக்குது. ஒப்பங்கையால் தாலி கட்டிக்கிறேன்ற வார்த்தை வந்து வேறு எந்த முகம் பேசியிருந்தாலும் அப்படி நின்று இருக்குமா தெரியாது. ஓகேங்களா. முதல் தடவை ஒரு பிஸ்னஸ் ஷோவில், ப்ரீவியூலாம் நாங்கள் எதுவும் போடல, பிஸ்னஸ் ஷோ தான் போட்டோம். ஒரு பிஸ்னஸ் ஷோவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு 4 ப்ரொடியூசர், 9 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. அவங்க கை தட்டின ஒரு ஷாட்டு அவங்க, ஏன்னா அவங்க கை தட்ட மாட்டாங்க அப்படி. ஸோ அந்த ஒரு இது பண்ணிட்டாங்க. அம்மா அவங்க சொல்கிறாங்க நான் ஏதோ தேத்தணுன்னு, வரும்போதே அப்படியே லோக்கலாக தான் வந்தாங்க. ஓகே, அவ்வளோலாம் ஒன்றும் அவங்களோட ஒர்க் பண்ணல, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. யாமினி சந்தர், அவங்க வந்து இயக்குனர் திருலோகச்சந்தர் அவர்களுடைய பேத்தி. சிறப்பு. ஆக்சுவலி ஸ்ரீனிக்கு ரொம்பவே பேராக இருந்தாங்க. அவங்களோட பேர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சீனில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள திட்டுவாங்க, அந்த அளவுக்கான ஒரு விஷயம் இருக்கும் அவங்களோட பிளேயில். ஸோ திட்டினாலும் எதுனாலும் அது அந்த கண்டென்ட்டு ஒருத்தங்களை எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அந்த கேரக்டர் போய் இறங்கணுன்றது தான். அது அந்த அழகாக ரொம்ப பிளேஸ்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட சீனு. கண்டிப்பாக அவங்க அப்ளாஸ் வாங்குவாங்க. ஐயா அருண் பாலாஜி சார், தேங்க்யூ அருண் பாலாஜி சார். எங்கே இருக்கீங்க? சிறப்பு. இந்த படத்தில் வந்து போஸ்டரும் நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துக்குங்க. தேங்க்யூ சார். அப்பா வந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரமணா சார் முடிச்சாச்சு. அடுத்து மச்சான் ஆனந்த் கேமராமேனு. என்னென்னா, ஒரு கேமராமேன் கிட்ட எல்லா டேரக்டர்லேருந்து மாஸ்டர்ல எல்லாமே வந்து வழக்கமாக அந்த லென்ஸை போடு, அந்த ட்ராக்கை போடு, அதை போடுவாங்க. இவங்ககிட்ட அதெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்புறம் நீ எதுக்கு இருக்க? அப்புறம் மச்சான் இதான் ஷார்ட்டுன்னு அவன் பாட்டு மவுண்ட் பண்ணிட்டு அழகாக போயிட்டே இருப்பான். அவன் வந்து இந்த படத்துடைய ஒரு கோ டேரக்டரும் கூட. எப்போ பேப்பர்னுவான். பேப்பரில் இதாக இருக்குது, பேப்பர் நானே பேப்பரை தூக்கி போடுறதுனால அவன் பேப்பரை தூக்கி போட்டான். ஸோ அவன் இருந்ததுனால எனக்கு வந்து ஒர்க்கில் வந்து கிட்டத்தட்ட 50% என்னோட ஒர்க்லோட அவன் தான் எடுத்துக்கிட்டான். தேங்க்ஸ் மச்சி. நீ யார் கூட போய் படம் பண்ணாலும் அந்த டேரக்டர் கூலாக வச்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகேயா, அது போதும். ஏன்னா அதுதான் அங்கே வேணும். மற்றதெல்லாம் தாண்டி போபோ சசி மியூசிக் டேரக்டர், அவர் கொஞ்சம் வர முடியல, அவரால் வேறு ஏதோ ஒர்க்கில் மாட்டிக்கிட்டாரு. இந்த படத்தில் நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், இது நான் டப்லாம் முடிச்சுட்டு படமாக பார்க்கும்போது என்னன்னு எனக்கு புரியல. அவர்கிட்ட போய் உட்காரும்போது அப்போ தான் ஒன்று என்ஹான்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோரும் போட்ட ஒர்க்கு ஒரு 50%னா அந்த மனுஷன் ஒரு 50%, இது ஈக்குவல் 50% அடித்து தும்சம் பண்ணி வச்சுருக்காரு. நான் வந்து குளிர் 100 டிகிரிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன், நேற்று இன்னைக்கு கிடையாது. குளிர் 100 டிகிரிக்கு அப்புறம் அவர் வெளியில் போகல, அடுத்த லெவல் போகலன்னாலும் என்ன மாதிரி இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவரை ரீச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போபோ சசிக்கு இந்த படம் வந்து ரீரெக்கார்டிங்காக வேறு ஒரு இடத்த எடுத்துகிட்டு போய்விடும். நான் அவரோட ஃபேன் ஆக்சுவலி, நான் அதனால தான் அவரை கமிட் பண்ணேன். நான் அவர் வந்து இதுக்காக இல்லை, மாஸ்டர் மூலமாக ரீச் பண்ணேன். அவரும் பட்ஜெட்டாக கொஞ்சம் எங்களுக்காக இறங்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார். கலை, எடிட்டர்,
வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஒரே வார்த்தை சொன்னாப்புல, நான் எடிட்டடாக இருக்குன்னா அப்படியே தூக்கி வச்சா போதும்னாப்புல. ஒவ்வொரு சீனும் தூக்கிட்டு வரும்போது 10 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவாப்புல. அசிஸ்டண்ட்டோட உட்காந்து கரெக்ட் பண்ணி வச்சோன்னா அந்த மூடை பிடிச்சி பண்ணி கொடுப்பாப்புல. ரொம்ப ஹெவி இந்த படம் அவருக்கு. வந்திருக்காப்லையா? வந்திருக்காப்லையா? கலை மேலே கூப்பிடலாமே. ஓகே. மாஸ்டர் ஸ்டன்னர் சாம், தேங்க்யூ சாம். அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் எழுந்திருக்கீங்க. பாதி படம் நீங்கள் தான் எடுத்து பண்ணியிருக்கீங்க. மாஸ்டர் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் எடுத்துட்டோம், அதனால் அவருக்கு படத்தை ஒன்றும் காட்டல. ஓகே, தேங்க்யூ சார். வலம்புரி ஆர்ட் டைரக்டர், நன்றி நண்பா. ஏஎம் செந்தமிழ், உனக்கு வந்து சவுண்டுக்கு வந்து இந்த படம் அது பேசும். ஓகே, ஏன்னா நீ பண்ண சவுண்ட்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சவுண்டு, ரெகுலராக சினிமாவில் இல்லை. ஏன்னா டைனோசர் சவுண்டு, நீ ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கேட்டகரி இதில் வளர்த்துக்கிட்ட. பட்டாசு, நிறைய ரெஃபரன்ஸ் இல்லை, தமிழ் சினிமாவில் ரெஃபரன்ஸ் இல்லாத நிறைய சீன் அவருக்கு. கிணறுக்குள்ள இந்த மாதிரி நிறைய சவுண்டிங்காகவே புதுசாக ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்தது. நானும் அவரும் அடிக்கடி கத்தியை தூக்கிக்கிட்டு சவுண்டு எடுத்துக்கிட்டு ரோட்டில், சாரி நண்பா, டார்ச்சர் இஸ் மை நேச்சர், உட்காருங்க. அடுத்து சதீஷ், உங்கள் பிரதர் பார்ட்னருக்கும் ஒரு நன்றிப்பா. அடுத்து ரஹமதுல்லா, மிக்ஸ் இன்ஜினியர். ஆனால் வந்திருக்கீங்களான்னு தெரில, ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஒரு 8 நாளில் ஒர்க் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பேசி லாக் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த படம் எனக்கு வந்து 32 நாள் மிக்சிங் போச்சு. இது சின்ன படம்னு சொல்லி தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. நான் வந்து எவ்வளோ பெரிய படமோ 12 நாளுக்கு மேலே மிக்ஸே பண்ணது கிடையாதுன்னாரு. இந்த படத்துக்கு 32 நாள். நான் ஏதோ ஒன்று தப்பாக வேலை வாங்குறேன் சார். இல்லை இல்லை, இது எடுக்குது, கேட்குது. ஒரு படத்தில் ஒரு சீன் 2 சீன் பிஸியாக இருக்கலாம், இது என்ன எல்லாம் அப்படியே இன்ட்ரோல் மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்னாரு. ஆனால் பொறுமையாக இருந்து இந்த படத்தை வந்து சவுண்டிங்காக ரொம்ப எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அண்ட் பூபதி அவரோட அசிஸ்டண்ட், அவருக்கும் ரொம்ப நன்றி. மேக்கப் தாசன்னா ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்னால் இந்த படத்தில் வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஒரு குரூப் எழுதிச்சு, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு குரூப்பு, இப்போ ஆனுவல் ஒரு குரூப் இருக்கானுங்க. எல்லாமே நல்ல பசங்க தான். என்னென்னா அந்த ஹீட்டு, இந்த படத்தோட ஹீட்டு ரொம்ப அதிகம், லேயர்ஸ் அதிகம். அதில் எல்லாராலையும் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதில் சில பேர் இருப்பாங்க. மணிமாறன் சார், நீங்களாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது உழைப்பாளியில் அசோசியேட் டைரக்டர், இன்றைக்கி அவர் எனக்கு கோ டைரக்டராக இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கொடுப்பேன்னு எனக்கு. நீங்களாம் வந்து நின்னது, ராஜன்லாம் என் முதல் படத்தில் இருந்திருக்காரு, மயில்சாமி, நண்பா தமிழ், சுகனு, மறந்துட்டா திட்டாதீங்களா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்துக்கு அவனுக்கு ரொம்ப பெரிய வேலை. தேங்க்ஸ்ப்பா, 4 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. நந்தகுமார், கோ கேமராமேன் ஒரு கேமராமேன் வந்து ஒரு கேமராமேனுக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் கோ கேமராமேன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மனசுக்கு ஆனந்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நான் நந்தா கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஆனந்துக்கு ஏதாவது ஒரு நாள் உடம்பு இல்லை அது இதுனா கூட வந்து நின்னாப்புலன்னா ஆனந்த் இல்லைன்ற ஃபீலே எனக்கு கொடுக்க மாட்டாப்புல. ஓகே, அங்கேயே அது ஒரு முழு நிறைவான ஒரு கேமராமேனுக்கு ஒர்க்கு தான். அவ்வளோ ஃப்ரீடம் இவர் கொடுப்பாப்புல, அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பாப்புல, அது அழகாக ஃபாலோ பண்ணுவாப்புல. நல்ல நண்பர். அடுத்தது ராகுல், வந்திருக்கியா இல்லையான்னு தெரிலப்பா, ரொம்ப நன்றிப்பா ராகுல். எடிட்டர் தஸ்ஸா மாஸ்டர், ஒரே நைட்டில் ஒரு சாங் முடிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்யூ. அண்ட் கடலூர் ரமேஷ் காஸ்டியூமர், நன்றி. தேனி சினுனா நன்றி. ஏவிகே நண்பர்கள் வந்திருக்கீங்களா? கார்த்தி, ரொம்ப நன்றி. ஏவிகே சவுண்ட் இனியர் அன்பு, அவர் இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கூட இருப்பீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நினைவு கார்டு போடுறேன் நான், என்னால் அவ்வளோதான் முடியும். ரேமேக்ஸ் சிஜி செல்வா அவர்களுக்கு நன்றி. கோகுல் ராம் கேஷியர், வந்து இவன் ஆஃபேலியிலேருந்து வந்த பையன் கோகுல், கேஷியராக வந்து இந்த படத்தை ஈபியாக ப்ரொமோஷன் ஆகிட்டான். இவங்ககிட்ட என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி நான் இங்கே ஓரளவுக்கு என் ஃபேஸில் டயர்டு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? டக்குனு நீங்கள் சென்சார் தான் வேணும்ட்டாங்க, அது 4 கட்டு கொடுத்துட்டாங்க ட்ரெய்லரில். தயவு செஞ்சு யூடியூப் ட்ரெய்லர் பாருங்கள், இதில் 4 கட்டு இருக்குது, அந்த கட்டு இல்லாமல் அதில் இருக்கும். சில வார்த்தைகளுக்கு கட்டு கொடுத்துருக்காங்க. இது கட்டு கொடுத்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தது, அதுக்கு சென்சாருக்காக இப்போ 6:30 மணிக்கு தான் எங்களுக்கு சென்சார் கையில் வந்தது. அந்த ப்ரெஷரில் நான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த ப்ரெஷரு என்ன சொல்கிறது, ப்ரெஷர் இருந்தால் தான் விசில் பறக்கும், ஓகேங்களா? ப்ரெஷர் வேணும். அந்த தம்பி என்னோட கிட்டத்தட்ட 50% ப்ரெஷரை ஃபில்டர் பண்ணுருவான். நான் எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன், போகிற இடத்துல எடுத்து, இவன் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரில அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு யோசிக்க வச்சிட்டான். லைஃப்பில் தம்பி நான் எங்கே போனாலும் விட மாட்டேன். அவன் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றான், டைரக்டர் ஆகணுன்றான். டேய், நீ முதல்ல ஃபிக்ஸ் ஆகுடா, நீ எதா வேணா ஆகு, பட் என் கூட இரு அப்படின்ற ஒரு இதை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்தது சதீஷ், பிஆர்ஓ தலைவா, சூப்பரு.
ஓகே, வேறு லெவலு உண்மையிலேயே. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே. ஓகே, அதை நான் எப்படி சொல்கிறது தெரில. தேங்க்ஸ் நண்பா. வேறு யாரும் விட்டுட்டேனான்னு எனக்கு தெரில. சார் நான் யாராவது விட்டுட்டேனா சார்? இல்லை இந்த லிஸ்ட்டு இதாக. ஓகே 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 ஓகே. ம் சார், சீஃப் கெஸ்ட்டு வந்திருக்க அருண் விஜய் சார், தேங்க்யூ. மிஸ்கின் சார், மிஸ்கின் சார் வந்து அவர் நான் பழைய ஆஃபீஸில் நாயக்கமா ஸ்ட்ரீட்லேருந்தே அவர்கிட்ட நான் அது வரைக்கும் அவர் ஆஃபீஸ்க்கு 100 வாட்டி போயிருக்கேன். அவர்கிட்ட நான் ஏடியாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது சித்திரம் பேசுறடி ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ட்ரை பண்ணல, சித்திரம் பேசுறடியே ட்ரை பண்ணுவேன் நான். என்னென்னா அவருக்கு கூட கலைச்செல்வன் ஒரு கோடாக்டர் இருப்பார், அவர் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் நின்னோன்னா அந்த டேரக்டருக்கு வந்து நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியும். ஓகேங்களா, ஒருத்தர் உருவாகும் போது கூட இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த டீமை நான் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உருவாகிற இடத்துல என் கூட நம்பி நந்தா, கேஷரி, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு, இது என்னோட ஸ்டார்ட் அப். இங்கே என்ன நம்புறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த பசங்களை நம்ம என்றைக்குமே விட்டுற மாட்டோம். தேங்க்யூ மிஸ்கின் சார், நீங்கள் வந்ததுக்கு. இதில் ரொம்ப ஹைலைட்டாக தேங்க் பண்ணோன்னா போனி கபூர் சார் அண்ட் ராகுல் சார். இந்த படத்தை எங்களுக்கு அடுத்துக்கு எடுத்து போகிறீங்க, மிக்க நன்றி சார். விஜயகுமார் சார், திருவண்ணூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்கள் கூட ஒரு ஆட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட்டாமையாக குன்றத்தூரில் ஷூட் பண்ணோம். ஒரு ஆட் ஃபிலிம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டாடா சஃபாரி ஒரு பழத்தில் மாட்டிச்சு, நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ சார், நான் ரொம்ப நன்றி நான் புருஷோத்தனை வந்ததுக்கு. வேறு யாராவது விட்டுருந்தேன் சார்? டைரக்டர் தேஜாவோட அரவிந்த் சார், ரொம்ப நன்றி இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு. நீங்கள் போட்ட ஒரு ஃபீல்டு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. தேங்க்யூ. சினிமா இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த படம் உங்களை 100% என்டர்டெயின் பண்ணுறதுக்கான மொத்த வேலையுமே உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்க நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நமக்கு கெஸ்டெல்லாம் இருக்காங்க. ஸோ அடுத்து பேசுகிறவங்க யாரும் பேசலாம். தேங்க்யூ ஆல். யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க. நண்பா அனு, வெற்றிவேல் நண்பா, உங்களெலாம் வந்து தயவுசெய்து மேலே கூப்பிடலன்னு நினச்சிக்காதீங்க, நமக்கு டைம் இல்லை. ஸோ இதான் விஷயம். எல்லோரும் மேலே வந்து எல்லாம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் வந்து ஒரு கலை படம்லாம் எடுக்கல, கலை சேவை பண்ண மிஸ்கின் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு கலாய் படம் தான் எடுத்திருக்கேன். என்டர்டெயின்மெண்ட்டு கன்ஃபார்மு. என்றைக்கு என் ப்ரொடியூசருக்கு சேஃப்னு எனக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி நான் ஒரு முழுமையான டைரக்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.